ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் ஹவாக் மோகன். நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அட்டகாசமான ஒரு ரிங் லைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நம்ம ஒரு சேனல் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி தான் சொல்லலாம். நிறைய வீடியோஸ் இருக்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். ஒரு ரிங் லைட்டை வந்து பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கடா ரிங் லைட்டிங்னு சொன்ன ரிங் லைட் காணும் பார்த்தீங்கன்னா என் கையில் தான் இருக்குது. உங்களால் உங்களுக்கு தெரியாது. ஜி பூமா. ஸோ இந்த ரிங் லைட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்கனாலே தெரியும் இதோட விலை, டீட்டெயில்ஸ், இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இதோட அன்பாக்சிங், ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டர்ம் ரிவ்யூ மாதிரி எல்லாமே வந்து பார்த்துடலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுனால நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். जब मेरे साथ थी वो मेरी खास थी वो मेरी शूटर मेरा नशा मेरी घास थी वो. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா வந்து ரிங் ஃபில் லைட்னு சொல்லி இருக்கும். அப்புறம் எல்இடி சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இதோட மாடல் என்னன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. YQ328 320B. நம்மக்கிட்ட இருக்கிற மாடல் வந்து 320B. 320Aல என்னதுக்கு 320A அப்படின்னா வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். தென் இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ஃபில் லைட் அண்ட் பியூட்டி ஃபேஸ், மேக் ஃபேஸ் அண்ட் ஐ இன் பியூட்டி, நைட் கோர் எக்ஸ்ட்ரீம், மல்டிபிள் கலர் டெம்பரேச்சர் வந்து நிறைய இருக்குறாங்க. அடுத்த நைட் கோர் எக்ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப இருக்குறாங்க. அது வந்து ஃபேஸ்லேயும் உங்கள் ஐலேயும் அந்த பியூட்டி தெரியும். நம்ம கண்ணில் வந்து ஒரு அந்த சர்க்கிள் வந்து தெரியும். அதை வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து லைட் வந்து ஃபில் பண்ணிட்டு வந்து பியூட்டியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சைடில் வந்து என்ன இருக்குது நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து 12 இன்ச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிங் ஃபில் லைட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சைடும். தென் இந்த சைட்லேயும் வந்து சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சைடில் வந்து திருப்பி பார்த்தோன்னா இதில் க்ளீனாக வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்ன மாடல்னு சொல்லிட்டு ரிமோட் வச்சு இந்த மாதிரி வந்து அடாப்டர், சார்ஜிங் அடாப்டர் அப்படி கொடுத்துருந்தா வந்து YQ320A கிட்ட பார்த்தா தெரியும். தென் இப்போ நம்மக்கிட்ட இருக்க மாடல் வந்து இதுதான் YQ320B. ஸோ இதில் வந்து டேரெக்டாக வந்து நம்ம சார்ஜர் 5V சார்ஜர் அடாப்டரில் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது கீழே வந்து சில இது வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பாக்ஸ் வந்து இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு ரிங் லைட்டே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கவர் சூப்பர் பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே இருக்கிறது வந்து மொபைல் ஹோல்டர். ஃபஸ்ட்டு இதை பிரிப்போம். கவர் எடுத்து ஒரு மாதிரி வச்சுருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து மொபைல் ஹோல்டர் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. நல்லதாக ஒரு குவாலிட்டியாகவே இருக்குது. நம்ம வந்து இந்த த்ரெட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பண்ணுறதுக்கு. தென் இது வந்து ஈஸி தான். இது வந்து 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து கிளிப்பை வந்து இப்படி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து எப்படி வேணால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து 360 டிகிரியில் வந்து எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். தென் வந்து நேராக வச்சுட்டு திருப்பி வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா விதமாக வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எத்தனை வந்து வரும் பார்ப்போம். தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதே மாதிரி 360 டிகிரியில் வந்து நம்ம வந்து ட்ரைபாடில் வந்து மாட்டுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஒரு அடாப்டர். இது ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், கவர் எடுத்து வரமா வச்சுக்கலாம். அடாப்டர் இதில் வந்து த்ரெட் வந்து இருக்காங்க. இதில் தான் வந்து நான் வந்து ட்ரைபாடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அதை வந்து நான் எப்படின்னு சொன்னேன் காட்டுறேன். இப்போது இதை வந்து நம்ம இப்போது லூஸ் பண்ணிட்டோன்னா இதையும் அதே மாதிரி 360 டிகிரி அளவுக்கு வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். தென் வந்து டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து அதே பொசிஷன் வந்து நின்றோம். இந்த மாதிரி இதே எடுத்து வர மாற்றிடலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிங் லைட். கவர் எடுத்து ஓரமாக வச்சுருவோம். ரிங் லைட் வந்து கொடுத்து இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே இருக்குது. ஓகே, நம்ம பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம ஓரமாக வச்சுருவோம். ஸோ இந்த ரிங் லைட்டில் பார்த்தா வந்து என்னென்ன கொடுத்துருவாங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக வந்து இப்போ நம்ம கண்ணாடிலாம் மாட்டுற மாதிரி வந்து ஆணியில் மாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ட்ரைபாடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அங்கே வந்து ஸ்க்ரூ போட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதெல்லாம் நான் எப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த YQ320B நான் சொன்ன மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்புட் வந்து நம்ம வந்து 5V 2A எது வேணால் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து 20W சொல்லி கொடுத்துருக்காங்க. மேட் இன் சைனான்னு சொல்லிடுவாங்க. இதோட டெம்பரேச்சர் அந்த பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000Kலேருந்து 5800K வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து அவுத்துட்டு பார்த்தோன்னா வந்து இந்த பட்டன் மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தா வந்து ப்ளஸ் பட்டன், பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ண, மோட் கலர் வந்து சேஞ்ச் பண்ண, பிரைட்னஸ் கம்மி பண்ண, ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து 5V அடாப்டர்லேயே வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நார்மல் சார்ஜர் அடாப்டர்லேயே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். வந்து எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஜஸ்ட்டு நார்மலாக இந்த மாதிரி ஒரு சார்ஜர்
அடாப்டர் இருந்ததுன்னா இந்த ஹெட்டு, தென் இது வந்து இப்படி வச்சு கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கரண்ட்டில் வந்து சொருகி யூஸ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பவர் வந்து லைட் எரியுது. ஆன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும், ஒரு சரியான கலரில் இருக்குது. ஸோ தென் வந்து இப்போ வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அது வந்து 3 கலர் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். இது வந்து லைட் வார்ம், தென் கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இது வந்து டார்க் வார்ம் இது. தென் வந்து என்ன கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர், நம்மளுக்கு வந்து ப்ளசண்ட்டாக கூலாக தெரியும். தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிரைட்னஸ் இதான் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பிரைட்னஸாக இருக்குது. மைனஸ் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக பிரைட்னஸ் ஆகிடுச்சு. வந்து ப்ளஸ் பண்ணுறோம், பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபுல் பிரைட்னஸில் வந்து கிடச்சிருச்சு. இதுதான் வந்து இந்த ஒரு அடாப்டரோட வேலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து எப்படி வந்து இதை வந்து நம்ம செட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த ட்ரைபாட் வந்து நம்ம ஸ்டாண்ட் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து மேலே இதுக்குள்ளே வந்து இங்கே தெரிந்து பாருங்கள், இந்த மவுண்ட்டில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு இந்த இப்படி வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ணுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், டைட்டாக மட்டும் ஸ்க்ரூ பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்சிடுச்சு. தென் உங்களுக்கு வேணுன்ற பொசிஷனில் இந்த மாதிரி வச்சு மடக்கிக்கலாம், திருப்பிக்கலாம். போர்ட்ரேட்டாகவும் வீடியோ எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாகவும் வீடியோ எடுத்துக்கலாம். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி திருப்பத்தோட இங்கே கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு, இந்த இடத்த லூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இப்படி திருப்புறது அப்படின்லாம் இப்படி திருப்பதை வச்சுக்கோங்க. டேரெக்டாக வந்து திருப்பாதீங்க, கண்டிப்பாக வந்து உடையத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரி. தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோ ஒரு ஹோல்டர் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைபாடில் சொருவது தான், டேரெக்டாக வந்து சொருவக்கூடாது. அதுக்கு தான் இந்த பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எடுத்து நீங்கள் வந்து இதில் வந்து திருப்பிக்கோங்க, டைட் பண்ணிக்கோங்க. தென் ஃபுல் டைட் பண்ணிட்டோன்னா என்ன பண்ணோன்னா, இப்போது இந்த இடத்துல லூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற டிகிரியில் இப்படி வச்சுட்டு தென் இப்படி டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போது இங்கே இருக்கிற வந்து ஹோல்ஸை வந்து உங்கள் ட்ரைபாடோட ஸ்டாண்டில் எந்த ட்ரைபாடாக இருந்தாலும் சரி, ஒரு 6 ஃபீட் ட்ரைபாடாக இருந்தாலும் சரி, இல்லை 4 ஃபீட் ட்ரைபாடாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரிங் லைட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனிமேல் போட போகிற வீடியோஸ் எல்லாமே இந்த ரிங் லைட்டில் தான் வரும். தென் இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் வந்து தெளிவாக வந்து லைவாக வந்து உங்களுக்கு நான் வந்து எப்படி இந்த கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட பட்டன்ஸ் நான் வந்து இதில் வந்து நான் சொல்லியிருப்பேன், வீடியோவிலேயே நான் அன்பாக்சிங் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். இந்த பட்டன்ஸ் வந்து எப்படி ப்ளஸ் பண்ணால் மைனஸ் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு நான் லைவாகவே வந்து நான் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச். இது இங்கே கீழே வந்து இருக்க ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணியாச்சு. தென் வந்து பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணுறோம். இது வந்து பிரைட்னஸ் கம்மி பண்ணுற பட்டனு. கம்மி பண்ணியாச்சு பிரைட்னஸ், ஃபுல்லாக பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணியாச்சு. ப்ளஸ் பண்ணுறோம், இவ்வளோ பிரைட்னஸ் வருது. தென் வந்து மோட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து லைட் வார்மில் இருக்குது, டார்க் வார்ம் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், கை கலர்லாம் பார்த்தா தெரியும், ஒயிட் இது. தென் இது வந்து லைட் வார்மு, இது வந்து டார்க் வார்மில் இருக்குது, இது வந்து ஒயிட்டில் இருக்குது. நம்ம வந்து எப்பவுமே இந்த லைட் வார்ம் வச்சு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். பட்டனோட ஆப்ரேஷன் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இந்த பிரைட்னஸ் வந்து நான் இப்போ அந்த ரிங் லைட் வச்சு தான் இருக்கேன். ஒரே ஒரு ரிங் லைட்டில் இன்னும் நிறைய லைட்டிங்லாம் வச்சு எடுக்கிறேன். பட் நீங்கள் வந்து சோலோவாக ஒரு வீடியோ பண்ணணும், இல்லை யூடியூப் வந்து ரொம்ப கிட்ட, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இவ்வளோ கிட்ட வந்து பண்ணோன்னா வந்து உங்கள் ஃபேஸ்லாம் நல்லா க்ளீனாகவே தெரியும். பட் நம்ம இவ்வளோ கிட்ட வந்து ஒன்றும் வீடியோலாம் எடுக்கும் போது லாங்கில் தான் எடுப்போம். அதனால சொல்லிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு லைட் வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு லைட் வந்து கீழே வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து எக்ஸ்டர்னல் லைட்ஸ்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டு ரிங் லைட்டை மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்குது, ஒன்லி ரிங் லைட் மட்டும் தான் இருக்குது. அவுட் ஜன்னல்லேருந்து ஒரு லைட்டாக ஒரு வெளிச்சம் வருது, பட் அவ்வளோவா இல்லை. இந்த ரிங் லைட்டோட வெளிச்சம் மாதிரி தான் தெரியுது. பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்குது. பின்னாடி ஃபுல்லாக வந்து பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரே ஒரு சோர்ஸ் வச்சு தான் வந்து எடுக்கிறோம். ஸோ லைட்ஸ் வந்து நம்ம திருப்பி ஆன் பண்ணிடலாம். நல்லா இல்லை, சோலோவாக பண்ணுறீங்க, மேக்கப்ஸ்லாம் பண்ணுறீங்க, கேர்ள்ஸ் பார்த்துருந்தா மேக்கப்லாம் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்லேயே தெரியும். ஸோ மேக்கப்லாம் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து பண்ணிக்கலாம், க்ளீனாக இருக்கும். அந்த ஒரு லைட் இருந்தாலே போதும். ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஐவாட்சோட வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன், ரிவ்யூ வீடியோ. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், நான் இங்கே ஐபட்டில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே ஷாப்பில் தான் வந்து இதை வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதோட நேம் வந்து சனா ஷாப்பிங். இங்கே வந்து நான் கீழே வந்து நான் கொடுக்குறேன் சனா ஷாப்பிங்கோட அந்த கான்டாக்ட் நம்பர் எல்லாம், அந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ், அதோட லொக்கேஷன், அப்புறம் அவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி வந்து கேளுங்க.
இதோட ப்ரைஸ் பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு, 999 சொல்லியாச்சு. 1Kக்கு வந்து வாங்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம். வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா வந்து இதோட ஒரிஜினல் ரேட் வந்து 2Kக்கு வருது. நீங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 12 இன்ச் இது. மிச்சது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 இன்ச் ஆர் 8 இன்ச்சில் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப குட்டியாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கலாம் சூட்டபிள் ஆகாது. ரொம்ப சின்னதாக எப்படி சில பேர் வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது டிக்டாக்ல வந்து தலைவலாம் போட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி இதிலே போட முடியுது. இதுவும் கம்பெனி தான், கம்பெனி ப்ராடக்ட் தான் வந்து அவங்களும் சேல் பண்ணுறாங்க. இப்போ மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, கால் பண்ணி பாருங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நம்ம சேனலோட பேர் வந்து சொல்லிட்டு போவாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குறவங்களால நேரில் இப்போ வந்து கண்டிப்பாக போய் வாங்க முடியாது. நான் வந்து லாக்டவுன் சுச்சுவேஷனால கண்டிப்பாக வந்து வாங்க முடியாது. நீங்கள் வந்து அவங்ககிட்ட நீங்கள் பேசுங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு குள்ளே வந்து உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுவாங்க. கொரியர் சார்ஜஸ் வந்து அதோட எவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லுவாங்க. கொரியர் இருக்குது. நானே கொரியரில் தான் வாங்கினேன். நானே பக்கத்தில் இருக்கேன், ஆனாலும் நானும் கொரியரில் தான் வாங்கினேன். ஏன்னா வந்து போய் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நாங்கள் வந்து நேற்று பண்ணது இன்னைக்கு வந்துருச்சு. நேற்று பண்ணால் உங்களுக்கு வந்து 1 டே தான். நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து உங்கள் கையில் இருக்கும் இந்த ரிங்லைட் மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நான் எல்லாமே வந்து இப்போ வீட்டில் வந்து சொல்ல முடியாது. நீங்கள் டேரெக்டாக வந்து அவங்க கிட்ட கேட்டுவாங்க. உங்களுக்கு தேவையான ரிங்லைட் இல்லை ஐவாட்ச் ஏர்பாட்ஸ் நிறையா இருக்குது. அவங்க கடையை நம்ம போய் ஒரு விளாகில் வந்து எடுத்து போடும். வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ண வந்து தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோஸ் வரணும்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸ் வந்து ஆனில் தான் இருக்குது, எப்பவுமே ஓப்பனில் தான் இருக்குது. போயிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துனீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ டக்குன்னு உங்களுக்கு பார்க்கவும் ஈஸியாக இருக்கும். தென் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.